ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னையை பார்த்தீங்கன்னா கையிலேயே கதண்டு கடிச்சிருச்சு. அந்த கையில் தான் பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக கதண்டு எப்படி கடிச்சிது, அது எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு, அது பற்றின வீடியோஸ் தான் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய தென்னை மரம் வச்சுருக்கோம். அந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் காய் காய்ச்சிருக்குன்னு நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். அந்த காய் காய்ச்சிருக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தென்னை குறுத்து அந்த பூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த பூவில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்காக இந்த கதண்டுலாம் பார்த்தீங்கன்னா பறந்து வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தை தேடி ஒரு 2-3 கதண்டு வந்திருக்கும் போல் ஒரு கதண்டு எப்படியே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது பகலில் வந்ததா எப்படி வந்து தெரியல, பட் நைட்டில் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டோர்லாம் லாக்கில் இருக்குது, ஜன்னலும் லாக்கில் இருக்குது. பகலில் உள்ளே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருக்கு. நைட்டில் என்ன கடிச்சிருக்கு. இது எத்தனை மணிக்கு கடிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு போல் கடிச்சிது. எப்படி கடிச்சிதுன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துட்டு இருக்கும்போது மேலேருந்து நம்ம கையில் விழுந்து சுருக்குன்னு நமக்கு ஒரு விஷப்பூச்சி கடிச்சா எப்படி இருக்கும். அந்த வழியில் எழுந்து பார்க்கும்போது என்னடா கடிச்சிது அப்படின்னு எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இப்படி கவுத்தி கிடக்கு. கவுத்திக்கிட்டு கத்துது. அந்த சவுண்டு, அந்த பூச்சியோட சவுண்டு. உடனே எழுந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தொடப்பத்தை எடுத்து அந்த பூச்சியை அடிச்சிட்டேன். அடித்து கொண்டு எட்ட போட்டேன். ஃபோட்டோ எடுத்தேன். இது என்ன பூச்சி கடிச்சு இந்த அளவு வலிக்குது. ஆக்சுவலி என்ன பூராங்கடிச்சிருக்கு, தேள் கடிச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன குழவி இருக்கும் பாருங்க, அதுவும் கடிச்சிருக்கு. இந்த பெரிய வண்டு இது வரைக்கும் எனக்கு கடிச்சது இல்லை, நான் அதை பார்த்ததும் இல்லை. சரி, இன்னும் இவ்வளோ வலிக்குது, இது என்ன பூச்சின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது கதண்டு, ஆக்சுவலாக அது இங்கிலீஷில் தான் வந்துச்சு. அதை அப்படியே நான் காப்பி பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கும்போது கதண்டுன்னு வருது. ஆஹா, நம்ம கேள்வி போட்டிருக்கோம் கதண்டு, அது இதுதானா அப்படின்னு நான் நினச்சிட்டு உடனே யூடியூப்பில் போயிட்டு இந்த கதண்டு கடிச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது 4 கதண்டு 5 கதண்டு கடிச்சிச்சுன்னா உடனே நெஞ்சு வலி தலைவலி உடனே இறந்துருவாங்கன்னு அந்த யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு கதண்டு கடிச்சதுன்னா 24 மணி நேரம் அந்த வலி அப்படியே இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கடிச்சிது. 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா இது போல் எனக்கு கதண்டு கடிச்சு செம்மையாக வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தோம். அவங்க உடனே அப்பா கிட்ட சொல்லி, சரி அப்பா வருவார், அப்பாவை கூட்டிகிட்டு நீ பக்கத்தில் கம்மாபுரம் இருக்குது, அங்கே போய்ட்டு ஜிஹெச்சில் ஊசி போட்டுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு அப்பா வந்தார். பசங்களே எழுந்துட்டாங்க. பசங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து அப்பா என்னை கூட்டிகிட்டு கம்மாபுரம் ஜிஹெச்சிக்கு போயிட்டு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. டாக்டர்லாம் கிடையாது, நர்ஸு தான். தூங்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு எழுப்புனதுக்கப்புறம் இது போல் கையை காமிச்சோம், கதண்டு கடிச்சிருக்குங்க அப்படின்னு காமிச்சதும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 2 வேளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால், தலை வலிக்கிற மாதிரி இருந்தால் உடனே நீங்கள் விருதாச்சலம் ஜிஹெச்சி போயிடுங்க, 48 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது பயமுடுத்துறாங்க, குழவி கதண்டு கடிச்சதுன்னா இவ்வளோ ஒரு பரபரப்பாக பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு, பட் வலி கையில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அந்த நெஞ்சு வலி தலைவலி அதெல்லாம் எதுவும் எனக்கு கிடையாது. கையில் மட்டும் நல்லா வின்னு வலிக்குதுங்க, வேறு எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு அம்மா வீட்டிலே காஃபிலாம் குடிச்சிட்டு திரும்பி என்னோடய வீட்டுக்கு 6 மணிக்கு வந்துட்டோம். சரி, ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கலான்னு 6 மணிக்கு படுத்தேங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த மாதிரி வலியை நான் அனுபவிச்சதே இல்லை. பிரசவ வலியை கூட நான் அனுபவிச்சிருவேன். இந்த வலி என்னை தூங்க விட மாட்டேங்குது. அப்படியே வலி வின்னு வலிச்சு தூங்க விட மாட்டேங்குது. 6 ஆச்சு, வலி நிற்கலை, வலி அதிகமாக ஆகிட்டு இருக்குது. உடனே எங்கள் பக்கத்து ஊரில் பலைமாதேவி, அங்கே மெடிக்கல் இருக்குது. அந்த டாக்டர் கால் பண்ணி கேட்டிருந்தேன், இது போல் கதண்டு கடிச்சிருக்கு, இப்போ வந்தால் இன்ஜெக்ஷன் போடுவீங்களா, எனக்கு வலி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீக்கிரம் அம்மா, நான் 7:30 மணிக்கு டியூட்டிக்கு போய்டுவேன்னு சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஓபியில் மெடிசன் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கையில் நரம்பூசி போட்டாங்க. அதுக்கப்புறம் இடுப்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்து, இதுக்கப்புறம் நீ அந்த ஹாஸ்பிட்டல் போவானா, வீட்டில் போய்ட்டு ஸ்டே பண்ணு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதே போல் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, வீட்டை சுற்றி பார்த்தேன், எங்கே அந்த குழவி இருக்குது, என் கண்ணுக்கு தென்படல. அந்த குழவியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு. வீட்டுக்கு சுற்றிலையும் பார்த்தேன், எங்கேயுமே தென்படல. இந்த ஒரு குழவி அப்படியே உள்ளே மாட்டிக்கிச்சு. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் ரூமில் லைட்டை போட்டு தூங்குவோம். லைட்டு இல்லாமல் எங்களுக்கு தூக்கம் வராது. அந்த லைட் வெளிச்சத்தில் நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள ரூமில் தான் தூங்குவோம். சின்ன சின்ன இடம் தான்.
ஸோ அதில் 3 பேரை நான் ஃபஸ்ட்டு லைட் வெளிச்சத்தில் படுத்துருக்குது நான். ஸோ என்னால் இந்த வலியை தாங்க முடியல. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கடவுள் ஏன் தான் இப்படி என்னை சோதிக்கிறாருன்னு தெரியல. தூங்கி எழுந்ததும் பாருங்கள், ஒரு விஷப்பூச்சிக்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போதே அது கடிக்கலன்னா கண்டிப்பாக 6 மணி வரைக்கும் நல்லா தூங்கியிருப்பேன். 4 மணிக்கே கடித்து என்னை வேறு லெவலில் பயமுறுத்தி உடம்ப வீணாகிடுச்சு. ரொம்ப வலியில் இப்பவும் பார்த்தீங்கன்னா வலி வலிச்சுட்டு தான் இருக்குது. நான் அது கடித்த உடனே என்ன பண்ண தெரியுங்களா, விபூதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நெத்தியில் வர சாமி ஃபோட்டோட விபூதி, அதை எடுத்து வச்சு தீத்துறோம். சரி அப்பயாச்சும் வலி நிற்குமா அப்படின்னு. ஏன்னா குழவிலாம் கடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்பில் இருக்கிற சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பலை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சா அந்த வலி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அவங்களுக்குள்ள. ஸோ அதே போல் நம்ம விபூதி தான் இருக்குது, அதை எடுத்து தேய்ப்போம் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா கதண்டுக்கிட்ட கடி வாங்கிட்டு ஸோ வலியில் துடிச்சிட்ருக்கேன். காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் வீங்கிருக்கு பாருங்க. அதோட அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு மாத்திரைலாம் போட்டுட்டு படுத்துருக்கேன். பட் இன்னமும் வலிக்குது. ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை ஒத்தனக்கூடன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐஸ் கட்டியை வச்சா வலியில் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. நான் ஐஸ் கட்டி லேசாக வச்சு பார்த்தேன், அப்படியே மயக்கம் வருது. ஐயோ வேணாம், ஐஸ் கட்டியே வேணாம், இந்த வழியை நான் தாங்கிக்கிறேன், என்னால் அந்த வழியை தாங்க முடியலன்னு. ஸோ நான் ஐஸ் கட்டி வைக்கல, மாத்திரையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதண்டுலாம் எங்கேயாவது குழவி ஏதாவது பறந்து வந்ததுன்னா அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுங்க. ஆக்சுவலி நானாக போயிட்டு அதை கொல்ல போகிறேன், அடிக்க போகிறேன், அதனால என்னை தாக்குச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே. எதுவும் செய்யாமல் செவினேன்னு கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்த என்னை போட்டு தள்ளியிருக்கு பார்த்தீங்களா, விதி. அவங்கவுங்களுக்கு இதான் நடக்கணும்னு விதி. ஸோ கதண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதான் நான் ஃபஸ்ட் டைம் கதண்டு பார்க்குறது. ஸோ உங்கள் லைஃப்பில் இது போல் கதண்டு அடுத்தவங்களை கடிச்சு உங்களும் கடிச்சிருக்கா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ காலையிலேருந்து நான் ஹாஸ்பிட்டல் போனது, அம்மா வீட்டுக்கு போனது, ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வீடியோஸில் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வண்டு கடித்த உடனே பார்த்தீங்கன்னா வலி ரொம்ப தாங்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இப்போ சாமி ஃபோட்டோக்கிட்ட விபூதி இருந்துச்சு. ஸோ நெத்தியில் விடுற விபூதி அதை எடுத்து ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிட்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த வலி நிற்கவே இல்லை. என்ன போச்சு, ஃபோட்டோ எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலான்ட்டு இதை ஃபோட்டோ எடுத்து உடனே கூகுளில் ஸ்கேன் பண்ணும்போது இங்கிலீஷில் இருந்துச்சு. அதை அப்படியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எடுக்கும்போது கதண்டுன்னு வந்துச்சுங்க. ஆஹா, கதண்டு வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். இது போல் தென்னை மரத்துலேருந்து கடித்தா செத்துருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தூங்கிட்டு இருந்த வீட்டில் என்னை கடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏதாவது ஆகுமா அப்படின்னு. ஏன்னா வலி பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிங்க, தாங்க முடியாத வலின்னு தான் சொல்லலாம். பசங்களும் பார்த்திங்கன்னா டக்குன்னு எழுந்துட்டாங்க, அம்மாவுக்கு எதை கடிச்சிச்சு அப்படின்னு அவங்களும் பயந்துட்டு எழுந்துட்டாங்க. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி அப்பா வர சொல்லி, அப்பா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தார். உடனே பசங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கம்மாபுரம் ஜிஹெச்சிக்கு வந்திருந்தோம். கம்மாபுரம் ஜிஹெச்சிக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 2 வேளைக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. இதுபோல் உங்களுக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருந்து தலைவலி மயக்கம் வர மாதிரி இருந்தால் உடனே நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் விருதாச்சலம் ஜிஹெச் போய்ட்டு நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க. ஏன்னா 48 மணி நேரம் இதை வந்து அப்ரேஷனில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு பயமுறுத்துனாங்க. எங்கள் கையில் மட்டும்தாங்க வலிக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துட்டோம். வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா கடிச்சதுலேருந்து வலி கொஞ்சம் கூட குறையவே இல்லை, வலி அதிகமாகிட்டே தான் இருக்குது. ரொம்ப முடியல. ஏன்னா தேளுக்கடி யாருக்கு தேளுக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யார் கடிச்சிருக்குன்னு தெரியும், அவங்க அந்த வலியை அனுபவிச்சிருப்பீங்க. தேளுக்கடியை விட இது ரொம்ப கொடிய வலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கதண்டுங்கும்போது நம்ம குழவி கடித்தா கூட அதை தாங்கிக்கலாம். கதண்டோட கடி வந்து ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு வலின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கே மாத்திரைலாம் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா வீட்டிலேயே மாத்திரை சாப்பிட்டுட்டு அம்மா பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த டீயை சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கேயே டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக போகலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். கையோட வீக்கம் பார்த்திங்கன்னா இருக்க அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த விபூதி இருக்கிற இடத்துக்கு நேராக பாருங்கள், அந்த குழவி பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்து சைடில் தான் விழுந்து கடிச்சிருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கடிச்சிருக்கு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வலியில் துடிச்சிட்ருக்கேன். உடனே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, 4 மணிக்கு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது கடிக்குமான்னு. சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கப்பத்திலே விஷப்பூச்சிகள்லாம் கடித்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன்.
ஏன்னா இப்போது நிறைய கட்டுவிரியம் பாம்பு, ஸோ விஷப்பாம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தூங்கும்போது வந்து நைட்டில் ஸ்டே பண்ணும்போது அது மேலே லேசாக நம்ம கை டச் பண்ணாலே அதை நம்ம வந்து ஏதோ அடிக்க போகிறோம் கொல்ல போகிறோம்னு நினச்சிட்டு அது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே நம்மளை வந்து போட்டு தள்ளி ஸ்பாட்லேயே நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நான் நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நானும் வந்திருக்கேன். என்னையை பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருக்கு. இந்த விஷப்பூச்சி இந்த இடத்துல தான் படுத்திருந்தேன். எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்போவுமே வீடு சாத்தி தான் இருக்கும். மேலே சீட்டோட கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக பகல்லே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பகல்லே வந்திருக்கும் போல். 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலேயே 6 மணிலேருந்து பார்த்திங்கன்னா வலி என்னால் தாங்கவே முடியல. ஸோ இருந்தாலும் கவர்மெண்ட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து டேப்லெட்டும் சாப்பிட்டாச்சு. பயங்கரமாக பார்த்திங்கன்னா வலியில் துடிச்சிட்டு இருக்கேன். சரி திரும்பியே அம்மா கால் பண்ணி வலியில் என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி சரி பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா என் ஊருக்கும் பக்கத்து ஊரில் வளைமாதேவியில் மெடிக்கல் இருக்குது. ஸோ இவர் கால் பண்ணி கேட்டபோது சரி வாம்மா நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் வந்து கையில் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பூசி போட்டார். அந்த கடித்த கையிலே ஒரு நரம்பூசி, இடுப்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். இதுக்கப்புறம் நீ எந்த ஹாஸ்பிட்டல் போக வேணாம், வலிலாம் நின்றும் அப்படின்னு சொல்லி தான் போட்டார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வலி நிற்கவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வலியில் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி வண்டு பூச்சி ஏதாவது உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா உடனே ஸ்பாட்லேயே அழிச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள கடிச்சு ஸோ நம்மளே கடித்தாலும் ரொம்ப ஆபத்தானது தான் நான் சொல்லுவேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெரிய பூச்சிக்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். தேள், பூரா இந்த மாதிரி பூச்சிக்கிட்ட கூட கடி வாங்கினது எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல. இந்த கதண்டுக்கிட்ட கடி வாங்கினது எனக்கு அவ்வளோ ஒரு வலி வேதனையை அனுபவித்தேன். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டே போச்சு. ஃபுல்லாக படுத்தே தான் இருந்தேன். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல. ஏன்னா வலி பார்த்திங்கன்னா கையை தூக்க முடியல. அந்த இடத்துல கை டச் பண்ணவே முடியல. ஒரு கொடிய விஷயம் உள்ள வண்டு நம்மளை கடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.